தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இன்னுயிரை மாய்த்த வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற, மரியாதை செலுத்துகின்ற நாள் இந்த வீர வணக்க நாள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இதில் துப்பாக்கி குண்டுக்கு பலியானவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு காலகட்டங்களில் இந்த தமிழுக்கு சோதனை வந்த பொழுதெல்லாம் அதை தமிழகத்தில் நம்முடைய பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு நீதியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்தந்த காலகட்டங்களில் இந்த தமிழுக்காக குரல் கொடுத்து வந்திருக்கிறார். ஆனால் தமிழ் தமிழ் என்று சொல்லி இந்த தமிழக மக்களை ஏமாற்றி தமிழுக்கு துரோகம் செய்தவர்கள் மத்தியில் தமிழை காப்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தலைவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது கூட 2014 மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி அரசு இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வருவதற்கு உண்டான முயற்சிகளை மேற்கொண்டார். அதை மிக வன்மையாக கண்டித்தவர், எதிர்த்தவர் மாண்புமிகு நீதியும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டு தமிழ் இனம் அழிக்கப்பட்ட பொழுது இலங்கையில் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மத்தியிலே கூட்டணியில் ஆட்சியில் இருந்தார்கள், மாநிலத்திலே ஆட்சியில் இருந்தார்கள். ஆனால் தமிழகத்தில் 2 லட்சத்திற்கும் அதிகமான தமிழ் இனம் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அதை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கருணாநிதி தமிழ் என்று சொல்லி முதலை கண்ணி வடித்துக் கொண்டிருக்கிறார். இலங்கையிலே போர் நிறுத்தம் வேண்டும் என்று சொல்லி காலையில் வீட்டிலே சாப்பிட்டு விட்டு கடற்கரையிலே வந்து ஒரு பந்தலை போட்டு காலிலே மனைவியும் கால்மேட்டிலே தலைமேட்டிலே மனைவியும் கால்மேட்டிலே துணைவியும் உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டு 2 மணி நேரத்தில் உண்ணாவிரதம் முடிந்து விட்டது என்று ராஜபக்சேவிடம் பேசிவிட்டோம், போர் நிறுத்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு தன் கோபாலபுரத்திற்கு சென்று விட்டார். கருணாநிதியுடைய பேச்சை கேட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய பதுங்கு குழியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தமிழ் இனம் வெளியிலே வந்த பொழுது நைட்ரஜன் குண்டுகளை எரிந்து சுமார் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தது இலங்கையுடைய ராஜபக்சே அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ் தமிழ் என்று சொல்லி இந்த தமிழுக்காக தமிழை காட்டிக் கொடுத்தவர் கருணாநிதி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழின படுகொலை செய்த ராஜபக்சே சர்வதேச போர்க்குற்றவாளி என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தமிழர்களை பார்த்து அவரிடத்தை ஒப்புதல் பெற்று அவசர சட்டத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து இன்று ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தது மாண்புமிகு நீதியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதெல்லாம் முடிந்து அவசர சட்டம் கொண்டு வருகிறோம், இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கைவிடுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தவுடன் மாணவர்கள் அதை அறிக்கையை விட்டுவிட்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கைவிடுகிறார்கள். ஆனால் மாண்புமிகு நீதியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு மீது கெட்ட பெயரை உண்டு பண்ண வேண்டும் என்று திமுகவினரும் திமுகவுடைய குண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி சென்னையில ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி மாண்புமிகு நீதியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த செயலில் ஈடுபட்டார் என்பதை நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்திருப்பீர்கள். அவர்களெல்லாம் கலவரம் செய்தவர்களெல்லாம் மாணவர்களா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய உணர்வுகளை மதிப்பது மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை நாம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அதை மறுத்ததில்லை. இன்று தமிழகத்தினுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டு தமிழகத்தினுடைய பாரம்பரியம் காக்கப்படுவதற்கு உறுதுணையாக இருந்தது புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு என்பதை நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் நாட்டுக்காக எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த தமிழுடைய உரிமைகளை நிலைநாட்டி இருக்கிறது என்பதை சொல்லி மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு எப்பொழுதுமே தமிழை காக்கும் என்று கூறி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தில் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். கிருஷ்ணாயபுரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கீதா அவர்களே, இங்கே மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் அருமை சகோதரர் காளியப்பன் அவர்களே, சித்ரா அவர்களே, சிவசாமி அவர்களே, SG பிரபு அவர்களே, இங்கே வரவேற்பை நிகழ்த்தி விடைபெற்றிருக்கின்ற கரூர் மாவட்டம். அப்பொழுதுதான் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் ஆராய்ச்சி மையம் என்று அமைக்கப்படுகிறது. 95 தஞ்சாவூரில் 8ஆம் புரட்சி தலைவர் அம்மாவை நடத்தி காட்டினார்.